السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. وقد ورد في الخبر عن أبي هريرة رضي الله عنه أنه قال: أخذ الحسن بن علي رضي الله عنه تمرة من تمر الصدقة فجعلها في فيه، فقال رسول الله صلى الله عليه وسلم: كخ كخ ارمي بها، أما علمت أننا لا نأكل الصدقة، أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள் இன்றைக்கு நமக்கு எவ்வளவு தூரம் தேவையானதாக இருக்கிறது என்கின்ற கருப்பொருளை ஒட்டி சில செய்திகளை நான் இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பொதுவாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்வது என்பது ஈமானின் ஓர் அம்சம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும் என்பது நம்முடைய ஈமானின் ஒரு முக்கியமான பகுதி. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: பெற்ற பிள்ளைகளை விட, பெற்றெடுத்த தாய் தந்தையரை விட, மற்ற அனைவரையும் விட நான் உங்களுக்கு நேசமானவனாக இல்லாதவரை நீங்கள் இறை நம்பிக்கையை முழுமையாக அடைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது நம்முடைய ஈமானிய கடமைகளில் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு நேசம் இருக்கிறது என்பதை எப்படி நிரூபிப்பது, அதற்கான அடையாளங்கள் என்ன என்றால், திருக்குர்ஆன் இப்படி சுட்டி காட்டுகிறது: நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் என்னை விரும்பினால், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால், நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான் என்று நபியை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள். அல்லாஹ் உத்தரவிட்டான். அப்போ அல்லாஹ்வின் மீது நேசம் இருந்தால், அல்லாஹ்வின் தூதரின் மீது நேசம் இருந்தால், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவதுதான் அந்த நேசத்திற்குடைய அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை, அவர்களுடைய பண்பாடுகளை, வழிமுறைகளை பின்பற்றுதல், அதுதான் நம்முடைய நேசத்தை நிரூபிக்கக்கூடிய செயல். இந்த உலகத்தில் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிறோம். எதில் பின்பற்றுகிறோம்? தொழுகைகளில் பின்பற்றுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்ததன்படி நாம் தொழுகிறோம். நோன்பு வைப்பதில் பின்பற்றுகிறோம். ஜகாத் கொடுப்பதில், ஹஜ் செய்வதில், வழிபாடுகளில் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம். பண்பாடுகளில் அவர்களை நாம் பின்பற்றுகிறோமா என்பது கேள்விக்குறி. வழிபாடுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் நாம் நிறைவேற்றினால் நம்முடைய வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனை இருக்குதுங்க. ஒரு நிபந்தனை, அது இஹ்லாஸுடன் நிறைவேற்றப்பட வேண்டும்.
இஹ்லாஸ் இல்லாமல் நிறைவேற்றப்படக்கூடிய இபாதத் என்பது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாது. முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, இறை தூதரின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப அது நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போ எனவே இபாதத்தை பொறுத்த மட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பின்பற்றி ஆக வேண்டியது நம்முடைய கட்டாயம், இன்றியமையாது. அதில் கண்டிப்பாக பின்பற்றி தான் ஆக வேண்டும். அது தொழுகையோ, நோன்போ, ஜக்காத்தோ, ஹஜ்ஜோ, என்ன பிற வழிபாடுகளோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினால்தான் நாம் நம்முடைய இபாதத்தை அல்லாஹ்விடத்தில் செல்லுபடியாக்க முடியும். ஆனால் பண்பாடுகளில் அவர்களை நாம் பின்பற்றுகிறோமா? நடைமுறை வாழ்க்கையில் அவர்களை நாம் பின்பற்றுகிறோமா? குடும்ப வாழ்க்கையில், பொருளாதார நடைமுறைகளில் அவர்களை நாம் பின்பற்றுகிறோமா என்றால் அதுதாங்க $1,000,000 கேள்வி. நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகள் நம்மிடத்தில் வழிபாடுகள் அல்லாத மற்ற பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருக்கிறதே தவிர, பட்டும் படாமலும் தான் இருக்கிறதே தவிர, முழுமையான இறை தூதரின் வழிமுறைகளை நாம் பின்பற்றவில்லை என்பதை தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை திருக்குர்ஆன் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருக்குர்ஆன் புகழ்கிறது. திருக்குர்ஆன் ஏற்றி போட்டி பேசுகிறது, மெச்சி பேசுகிறது. அவர்கள் கால் கடுக்க, கால் வீங்க நின்று தொழுதார்கள் என்று மெச்சி பேசவில்லை. பெருமானாரை புகழ்ந்து பேசுது குர்ஆன். ஆனால் அவங்க கால் கடுக்க நின்று தொழுதாங்க நீண்ட நேரம் அப்படின்னு புகழலை. அதே போல அவர்கள் நோன்பு நோற்றார்கள், நோன்பு துறக்கின்ற நேரம் வந்ததற்கு பிறகும் கூட நோன்பு துறக்காமல் தொடர் நோன்பு வைத்தார்கள் என்று குர்ஆன் பெருமானாரை புகழவில்லை. ஜக்காத் கொடுத்தார்கள், அள்ளி வழங்கினார்கள், ஹஜ் செய்த என்றெல்லாம் புகழவில்லை. மாறாக குர்ஆன் பெருமானாரை எப்படி புகழுகிறது என்று சொன்னால், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நிச்சயமாக நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். பண்பாட்டை, அவர்களுடைய குணநலன்களை, அவர்களுடைய நற்பண்புகளை வைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருக்குர்ஆன் புகழ்கிறது, அல்லாஹ் புகழ்கிறார். அப்போ நபியை புகழ்வதற்கு இறைவன் அளவுகோலாக கொண்டது என்பது, அதுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை அல்லாஹ் மெச்சலை, ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தை அல்லாஹ் கணக்கில் எடுத்துக்கொள்ளலை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மையிலேயே புகழுக்குரிய அம்சம் என்பது ஒரு மனிதனுடைய நடைமுறையில், அவருடைய பண்பாடுகளில், அவர் கடைபிடிக்கக்கூடிய அடுத்தவருடனான தொடர்புகளில் தான் உண்மையில் ஒரு மனிதருடைய பண்பாடு விளங்கும், அவருடைய நாகரிகம் என்பது விளங்கும். அதைத்தான் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் புகழ்ந்து பேசுகிறான் திருக்குர்ஆன், வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம் என்று. அருமையான தோழர்களே, அப்போ அந்த விஷயத்தில் அவர்களை நாம் பின்பற்றுவது என்பது இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம விஷயத்தில் நாம் நிறைய விஷயங்களில் பிரச்சனைகளுக்குள்ள ஆளாகிறோம், சுழல்களுக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விஷயத்தை சொல்லணும். நம்மள பல பேருக்கு நம்முடைய குடும்பத்தில் இஞ்சி தின்ன குரங்குன்னு பேர் இருக்கலாம், நம்மள பல பேருக்கு அப்படி இருக்கலாம், அல்லது நட்பு வட்டாரத்தில் அப்படி ஒரு பேர் இருக்கலாம். ஏன்னா அவர்களோடு பழகும்போது நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்கிற போது நம்ம மூஞ்சை வந்து உம்முன்னு வச்சுருந்துருப்போம், அல்லது குர்ன்னு வச்சுருந்துருப்போம். நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயோ அல்லது நட்பு வட்டாரத்துக்குள்ளேயோ அல்லது வெளியிலேயோ நம்மை அப்படி பேசுவார்கள், பேசக்கூடியவர்கள் பலர் இருக்கலாம். தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகளை, நற்பண்புகளை நாம் பின்பற்றினால் அப்படி யாரும் நம்மை விமர்சிக்க முடியாது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி யாரும் விமர்சித்ததில்லை. அப்படியான ஒரு வாழ்க்கை நடைமுறையை அவர்கள் பின்பற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சிலவற்றை நான் இங்கே உங்களுக்கு வரிசையாக எடுத்துச் சொல்கிறேன். முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்சனல் ஹைஜீன் இருப்பாங்க, சுய தூய்மை. சுய தூய்மைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்தவர்களோடு அணுக வேண்டிய, அடுத்தவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை இருக்கக்கூடிய அனைவரும் நிச்சயமாக இதை கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல பேர் சந்திக்க வேண்டியிருக்கலாம், குறைஞ்சபட்சம் நம்ம குடும்பத்தாரோடு நம்முடைய அணுகுமுறை இருக்கத்தான் செய்கிறது.
எனவே ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பர்சனல் ஹைஜீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த விஷயத்தில் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி வழிகாட்டு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாசனையை விரும்புவார்கள். வாசனை இருக்குவாங்க, நல்ல வாசனை விரும்புவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட இருந்து எப்போதும் நல்ல வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொடுத்தால் தட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன, வேணாம்னு மறுக்கக்கூடாத விஷயங்கள்ல ஒன்றாக வாசனை திரவியத்தை சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள். எப்போது அவர்கள்ட்ட நல்ல மனம் கமழ்ந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அழகான ஆடையை விரயமில்லாத வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடுத்துவார். ரொம்ப கசங்கி போனது, கண்டலாகி போனதால் சொல்ல உடுத்த மாட்டாங்க. நல்ல ஆடையை உடுத்துவார்கள். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் அழகானவன், அழகை அவன் விரும்புவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நல்ல ஆடையை உடுத்துவார்கள். ஆனால் அதில் வீண் விரயத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த நிஅமத்தை அவனுடைய உடலில் வெளிப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் கொடுக்கிற அந்த நிஅமத் என்பது நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். நம்மிடத்தில் எப்படி வெளிப்படும்? நல்ல உடைகளாக, நல்ல தளவாட பொருட்களாக நாம் பயன்படுத்தும் போது, நம்ம கொடுத்ததை இவன் கஞ்சத்தனமாக நடந்துக்கிறல, இவன் நல்லா யூஸ் பண்ணுறான், அடுத்தவங்களுக்கு நல்லா கொடுக்கும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தின் வெளிப்பாட்டை அல்லாஹ் பார்ப்பதற்கு விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அருமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நல்ல உடையை உடுத்துவார்கள். அந்த அவங்களுடைய மேனியிலிருந்து எப்போதும் நல்ல வாசனை கமழ்ந்து கொண்டே இருக்கும். நம்மள பல பேர் இருக்கிறோம், வெளியில் போகும்போது டிப்டாப்பாக போகிறது, வெளியில் போகும்போது சட சடன்னு சத்தம் வர்ற கஞ்சி போட்ட சட்டையை போட்டு போகிறது, வீட்டுக்குள்ளே வந்தோடனே எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஒரு லுங்கி இருக்கும், அதுக்கு ஒரு கலர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? என்ன கலர்? பழுப்பு கலரில் ஒரு கைலி, அதை உடுத்துட்டு உட்காந்துருக்குது வீட்டுக்குள்ளே நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்லப்போனால் நீங்கள் கண்குளிர்ச்சியாக அழகாக காட்சி தர வேண்டிய இடம் வெளியில விட உள்ளுக்குள்ள தான். இங்கே தான் நீங்கள் அவர்களோடு நெருக்கமான உறவை கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெளியில மட்டுமல்ல, வீட்டுக்குள்ளேயும் நாகரிகமான ஆடை அணிந்திருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி கந்தலாகி போன, பழுப்பு ஏறி போன, சுருங்கி போன இந்த நைட்டு கையிலே உடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கவே இல்லை. நாம் என்னைக்கு அந்த பழுப்பேறி போன சுருங்கி போன கையை உடுக்க ஆரம்பித்தோமோ, நம்ம வீட்டிலையும் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த கந்தலாகி போன நைட்டியை போட ஆரம்பிச்சிட்டோம். நாம் எதை கொடுக்குறோமோ அது அங்கிருந்து வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் போகும்போது மட்டும் இப்படி போட்டுக்கோங்க, வீட்டில் இருக்கும்போது வேற மரம் இருந்துக்குன்னு சொல்லவே இல்லை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி ல அத்தஸய்யனு லி இம்ராஅதி கமா தத்தஸய்யனு லி, என் மனைவி எனக்காக அழகான ஆடையை உடுத்து தன்னை அலங்கரித்துக் கொள்வதைப் போல அவளுடைய பார்வைக்கு நான் அழகாக தெரியும் வகையில் என்னை அலங்கரித்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? துர்ஜுமானுல் குர்ஆன், குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னவர்கள் என்று பெருமானாரால் போற்றப்பட்டவர். அப்போ குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகளாருடைய வாழ்க்கையை நேரடியாக பார்த்த ஒரு நபராக, என் கண்ணுக்கு எப்படி என் மனைவி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அது மாதிரி அவங்க கண்ணுக்கு நான் நல்லா இருப்பேன், நல்லா இருக்கிறத விரும்புகிறேன்னு சொல்கிறாங்கன்னா, இது குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் வேறு என்ன? இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் இல்லாமல் வேறு என்ன? தோழர்களே, பர்சனல் ஹைஜீன் என்பது வெளியில் மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளேயும் இருக்கிறது, வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறது. அதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தினந்தோறும் குளிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த இளம் பிள்ளைங்க பல பேர் தினந்தோறும் குளிக்கிறதே கிடையாது. அதுக்கு ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க, 2 நாளைக்கு ஒரு குளிச்சா போதுமானது. அப்பப்போ பேச்சை போட்டு பண்ணிக்கிறது, இந்த பவுடரை போட்டு இந்த இதை போட்டு தட்டிக்கிட்டு இல்லை பேச்சை போட்டு பண்ணிக்கிறது. அந்த மாதிரி பிள்ளைங்க இருந்தால் கோச்சிக்கிறாதீங்க, உங்களை நான் அதை கேள்விப்பட்டுக்கிறதுனால அதை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, உடல் அந்த அந்த தூய்மை என்பது மிக முக்கியமானது. உடல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையிலே தினந்தோறும் குளித்தல் என்கின்ற அந்த விஷயத்தை பற்றி நேரடியான எந்த வார்த்தையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அதற்காக அவர்கள் குளிக்கவில்லை என்பதையும்
ஹதீஸ் சொல்லலை. அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, குளியலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யுக்ஸில் குல்ல யௌமின் இதா ஷி'த, விரும்பினா டெய்லி குளிச்சுக்க அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் அந்த குளியலை பற்றி கேட்கவில்லை, சிறப்பான குளியல்களை பற்றி கேட்கிறேன், அதை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை தினத்தில் குளித்துக் கொள்வது, அரஃபா நாளில் குளித்துக் கொள்வது, பெருநாட்களில் குளித்துக் கொள்வது, இதெல்லாம் சுன்னத் இருக்குது என்று சொல்ல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இந்த இடத்துல அவர் குளியலை பற்றி பொதுவாக கேட்டபோது விரும்பினால் தினந்தோறும் குளித்துக் கொள்ளுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, எப்படி அவங்க சொல்ல போச்சு அந்த விஷயத்தை? ரசூலுல்லாஹ்விடத்தில் முன்மாதிரி இல்லாமல் இருந்தால் எப்படி அவர்கள் சொல்லியிருப்பார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் குளித்தார்கள் அப்படிங்கிற நேர வரையறை இல்லையே தவிர அதுக்காக அவங்க வந்து உடல் தூய்மையை பராமரிக்காமல் இருந்தார்கள் என்பதற்கான எந்த சான்றும் இல்லை. அப்போ எனவே இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், நமக்கு தேவைப்படும் போது ஒரு தடவை அல்ல, ஒரு நாளில் 2 தடவை கூட குளிக்கலாம். மொத்தத்தில் உடல் தூய்மையை பேணுவது, சுய தூய்மையை பராமரிப்பது என்பது மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நாம் இதை பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒருத்தர் கேட்குறார் நம்மள்கிட்ட, ஒரு நான் முஸ்லீம் கேட்குறார், இறை தூதர்னு சொல்கிறீங்களா, இறை தூதர் யார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்களை அறிமுகம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகளில் மிக முக்கியமானது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் ஐயத்திற்கு இடமான, சந்தேகத்திற்கு இடமான எந்த பொருளையும் சாப்பிட்டதில்லை. தனக்கு சொந்தமான ஒன்றைத்தான் அவர்கள் உட்கொண்டிருக்கிறார்கள் தவிர அடுத்தவர்களுக்கு சொந்தமானது அல்லது ஹராமானது என்று சந்தேகத்திற்கு, அதாவது நிரூபணமானதல்ல, சந்தேகத்திற்கிடமானதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தவிர்த்தார்கள். இன்னைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நாம் கையேந்திரம், பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக கையேந்திரம், இந்தியாவில் அரசியல் ரீதியாக நாம் ஒதுக்கப்படுவது குறித்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம். நாம் ஏந்திய கைகளெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா என்று நமக்கு தெரியவில்லை. காரணம் என்னன்னா, நாம் உண்ணக்கூடிய உணவு, பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புகிற வகையில் தான் இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. நம்மள யாராவது நான் ஹராம அறவே சாப்பிட்டதில்லைன்னு சொல்ல முடியுமா? சந்தேகத்திற்கிடமானவற்றை நான் தொடுவதே இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது அவங்களுடைய வாழ்க்கையில் அடித்து சொல்ல முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்கிறாங்க, நான் என் வீட்டுக்கு வந்தால் என்னுடைய பெட்டில் ஒரு பேரிச்சம்பழம் கிடந்துச்சு, எடுத்து சாப்பிட போனேன், உடனே எனக்கு பயம் வந்து விட்டது, அந்த பொருள் தர்மத்தின் பொருளாக இருக்குமோ என்று பயந்து போய் அப்படியே போட்டு விட்டேன். வீடு அவங்க வீடு, பெட்ரூமு அவங்க பெட்ரூம், அவங்க பெட்ரூமில் எப்படி வந்து ஐயத்திற்கிடமல், ஆனால் இருந்தாலும் பள்ளிவாசலோட ஒட்டி இருந்துச்சு. அது பள்ளிவாசலில் வந்து தர்மத்தினுடைய பேரிச்சம்பழங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது 1-2 இங்கே வந்து விழுந்திருக்குமோ அப்படின்னு நான் பயந்து அதை சாப்பிடாமல் ஒதுக்கி விட்டேன். பெருமானார் சொல்கிறார்கள், சின்ன பேரிச்சம்பழத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை கவனித்தார்கள். அவங்க மட்டுமல்ல, தங்களுடைய வாரிசுகளும் அப்படித்தான் தூய்மையாக வளர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மமாக பள்ளிவாசலுக்கு வந்திருந்த பேரிச்சம்பழத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டார். சின்ன பிள்ளை, பேரிச்சம்பழம் குயில் இருக்கிறதுக்கு எடுத்து ஒரு பழத்தை வாயில போட்டார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஹ் கஹ் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்னா, சின்ன பிள்ளைங்களை அதற்ற வார்த்தை இது, ஏய் துப்பு துப்பு அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் துப்பிருந்தாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அம்மா அலிம்த, யாரை பார்த்து? பேர பிள்ளையை பார்த்து சொன்னாங்க, சின்ன பிள்ளை. அம்மா அலிம்த அண்ணா லான குழு சதக்கா, தர்ம பொருட்களை நான் சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. தோழர்களே, இந்த மாதிரி அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாதவர்களாக, மிக 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 தூய்மையான பேணுதல் உள்ளவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தார். அடுத்து தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி, ஆசை வார்த்தைகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அடங்கி போனதில்லை, மடங்கியும் போனதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இலக்கிலிருந்து அவர்களை திசை திருப்புவதற்கு மக்காவாசிகள் எத்தனையோ தடவை ஆசை வார்த்தைகளை கூறி பார்த்தார்கள், மிரட்டி பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஆசை வார்த்தைகளுக்கும் மடங்கவில்லை, அச்சுறுத்தல்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அடங்கி போனதில்லை. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூ தாலிபை வச்சுக்கிட்டு குறைஷிகள் சொன்னார்கள், உம்முடைய தம்பி மகன் அவர் செல்வத்தை விரும்புகிறாரா? கொட்டி கொடுக்கிறோம். அரபு தேசத்தின் ஒட்டுமொத்த செல்வங்களையும் அவருடைய காலில் கொண்டு போய் கொட்டுறோம். அல்லது அவர் செல்வாக்கை விரும்புகிறாரா? ஒட்டுமொத்த அரபுகளுக்கும் அவரை நாங்கள் அரசராக ஏற்றுக்கொள்கிறோம். அல்லது நல்ல லட்சணமான பிள்ளையை, பெண்ணை திருமணம் முடிப்பது அவருடைய நோக்கமா? அரபு தேசத்திலேயே மிகவும் அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்து நாங்கள் மணமுடித்து வைக்கிறோம். எங்க விஷயத்தை தலையிட வேணான்னு சொல்லுங்க. அவருடைய பிரச்சாரத்தை நிறுத்திக்க சொல்லுங்க. அருமையான தோழர்களை யோசிக்க வேண்டும். சாதாரணமான இலக்கு உள்ளவர்கள் எல்லாம் இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கும் ஆசை வார்த்தைகளுக்கும் மடங்கி போய் விடுவார்கள். இன்னைக்கு நாம் எத்தனையோ பேர் பார்க்கிறோம். நாட்டினுடைய இன்றைய உள்துறை அமைச்சர் மேல் இருந்த ஒரு எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதிக்கு கவர்னர் பதவி கிடைச்சு. நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த பாபர் மசீதினுடைய இறுதி தீர்ப்பு, அந்த தீர்ப்பு வழங்கிய 5 பேர்களில் ஒரு நீதிபதிக்கு கவர்னர் பதவி போகுது. ஆசை வார்த்தைக்கோ அச்சுறுத்தல்களுக்கோ அடிபணிந்தவர்கள், அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இலக்கை விட்டு கொடுப்பதற்கு எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் முடியாது என்று மறுத்தார். இப்படிப்பட்ட உறுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்ட போய் தான் இன்றைக்கு நம் வரை இஸ்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது. அவங்க அன்னைக்கு மடங்கி போயிருந்தாலோ, அந்த ஆசை வார்த்தைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அவர்கள் பலியாகி இருந்தாலோ, இஸ்லாம் என்பது அந்த மக்காவை விட்டு வெளியே வந்திருக்காது. அப்போ நமக்கு தேவையான மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று ஆசை வார்த்தைகளுக்கோ அச்சுறுத்தல்களுக்கோ அடிபணியாமல் இருப்பது, அடங்கி போகாமல் இருப்பது. அடுத்த தோழர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். பலவீனமானவர்கள், நோயாளிகள், தேவை உடையவர்களுடைய சங்கடங்களை, துன்பங்களை புரிந்து கொண்ட ஒரு தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லா காலகட்டத்திலையும் சரி, வயதானவர்கள் அவங்கள பற்றி கவலைப்படுவாங்க, பலவீனமானவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் கவலைப்படுவாங்க, தேவை உடையவர்களை பற்றி கவலைப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவீனமானவர்களுக்கு கருணை காட்டக்கூடியவர்களாக இருப்பார், நோயாளிகளுக்கு கருணை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு எந்த அளவுக்கு சமூகத்தில் பலவீனமானவர்களின் மீது, தேவை உடையவர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரே ஒரு ஹதீஸை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தொழுகை நடத்த வரும்போது ஒரு தொழுகை நீளமா தொழுவணும்னு ஆசையோட வருவேன். தொழுகையில் நிற்பேன், தொழுகையில் ஓத வேண்டியதை ஓத ஆரம்பிச்சிருப்பேன். அப்பொழுது தொழ வந்தவர்களில் ஒரு குழந்தையினுடைய அழுகுரலை நான் கேட்பேன், என் காதில் வந்து விழும். உடனே நான் என்னுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்வேன். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த குழந்தையினுடைய தாயின் மனம் எப்படி புண்படுமோ என்று, நான் எவ்வளவு வலிக்கும் என்பதை நான் உணர்ந்து என்னுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்வேன். பெருமானார் சொல்கிறார்கள், தொழுகையை நீளமாக தொழுவைக்கணும்னு ஆசையோடு வந்து நிற்கும் போது பின்னால சின்ன பிள்ளைகளுடைய குரல் அழுகுரலை கேட்டார், பச்சிளம் பாலகர்களுடைய அழுகுரலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு பெண்கள் தொலை வந்தார்கள், வரும்போது பச்சை பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டால் உடனே நான் தொழுகையை சுருக்கமாக நிறைவேற்றி முடித்து விடுவேன். இன்னைக்கு பல பேர் மாநாடு நடத்துறாங்க, தொண்டர்கள் ஃபுல்லா வெயில்ல நிற்கிறான், சோறு இல்லை, அடிப்படை தேவைகளுக்கு எந்த விதமான வசதிகளும் இல்லை, பாவம் வர்றவன் கசங்கி நொறுங்கி போறான். எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் பல லட்சங்களில் பல கோடிகளில் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய இயற்கை தேவைக்கு தேவைப்படக்கூடிய வசதிகளை கூட செய்வதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. எல்லா சந்தர்ப்பங்களிலும், தொழுகையில் மட்டுமல்ல, எல்லா சந்தர்ப்பங்களிலும் பலவீனமானவர்கள், தேவை உடையவர்களுடைய யதார்த்தங்களையும் சங்கடங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்ளவராக இருக்கிறார்கள். அதுபோல ரசூலுல்லாஹ் இடத்துல நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு பாடம் அவர்களுடைய பண்பாடு.
வாழ்க்கையில் மிக கடினமான நேரங்கள், சிரமமான நேரங்கள், அப்படிப்பட்ட நேரங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை இழக்காமல் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த பண்பு நம்மிடத்து தேவைப்படுது. ஒரு சின்ன நெருக்கடி வந்த உடனே நாமெல்லாம் அப்படியே முடங்கி போய் மூலையில் உட்காந்துருக்கோம். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் பாழா போகுது. நம்மள்கிட்ட அந்த பாசிட்டிவான சிந்தனையே வர்றதே கிடையாது. ஏதோ ஒரு சின்ன ஆபத்து வந்துட்டா போதுமா? உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவிக்காத கஷ்டமா? அவர்களுக்கு வராத அல்லல்களா? எந்த நேரத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பாசிட்டிவான எண்ணத்தை மாற்றிக்கொண்டதே இல்லை. தன்னம்பிக்கையோடு இருந்தார்கள், நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். பெருமானாருடைய பிறப்பின் தொடக்கமே எப்படித்தான் இருந்துச்சு? அனாதையாகத்தான் இருந்தது. அவங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கமே சொந்த ஊரில் இருந்தவர்கள் விரட்டப்பட்டார்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் சித்திரவதைக்கு ஆளானார்கள். ஷுஐப் அபி தாலிப்னு ஒரு கணவாய்க்குள்ள அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆதரவாளர்களையும் சாப்பாடு இல்லாமல் ஊர் விளக்கம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஊர் விளக்கம், சமூக பகிஷ்காரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஷ்டத்தை அனுபவித்தார்கள். அதே போல ஹிஜ்ரத் நேரத்தில் எதிரிகள் ரசூலுல்லாவை துரத்தி கொண்டு வந்தார்கள், கொல்வதற்காக வந்தார்கள். நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாவுக்கு எவ்வளவோ இன்னல்களை இழைத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யூதர்கள் மட்டும் பல தடவை கொள்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். பல தடவை கொல்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். சூனியம் வச்சிருக்கிறாங்க யூதர்கள் ரசூலுல்லாவுக்கு, விஷம் வச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாவுக்கு. எவ்வளவு கஷ்டங்கள் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில். அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை காயம்பட்டது உஹது போர்க்களத்திலே. அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரைப்பல்லுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ் வரிசையிலுடைய பல், கோரைப்பல்லுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பல் ரசூலுல்லாவுடைய அந்த பல் உஹது போரில் ஷஹீதாக்கப்பட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக நான் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறேன். எனக்கு வந்த அச்சுறுத்தல் வேறு யாருக்கும் வந்ததில்லை. அல்லாஹ்வுக்காக நான் துன்புறுத்தப்பட்டிருக்கிறேன். நான் அனுபவித்த துன்பங்களை யாருமே அனுபவித்திருக்க முடியாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான காலகட்டங்களிலும் நம்பிக்கையோடு இருந்தார்கள்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் பிறந்து இறக்கும் போது அவங்களுடைய வயசு 63. 63 ஆண்டு கால வாழ்க்கையில் 6 பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறாங்க. 6 பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சோதனை இது! தாம் பெத்த பிள்ளைகள் 6 பேரை அடக்கம் பண்ணுறது, தான் வாழ்க்கையிலே இறந்து போகிற பார்க்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய கடினம். அதுலேயும் கூட வச்ச பிள்ளைகள் இறந்து போனவங்க ஒரு 3-4 பேர், பெரியவங்களானதுக்கு பிறகு 2-3 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதையும் பார்த்தார்கள். இந்த மாதிரியான சந்தர்ப்பம், அதே மாதிரி இன்னும் கடினமான சந்தர்ப்பங்களை ரசூலுல்லாஹ் அனுபவித்தார்கள். அவங்க அனுபவித்த கடினமான சந்தர்ப்பங்களில் ஒன்று உங்களுக்கெல்லாம் தெரியும். ஹிஜ்ரத் போகும்போது குறைஷிகளுடைய பார்வையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமறைவு குற்றவாளி, உயிரோடையோ அல்லது பிணமாகவோ பிடித்து கொண்டு வந்தால் 100 செந்நிற ஒட்டகங்கள் கிடைக்கும்னு தலைக்கு பரிசு அறிவித்தாங்க, வெகுமதி அறிவித்தாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு ரசூலுல்லாவை பிடிச்சி கொடுக்கறதுக்கு பின்னாலேயே சுராக்கான்னு ஒருத்தர் போனார். பின்னால் சஹாபி ஆயிட்டார் அவர். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். சுராக்கா பிடிக்க போனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுராக்கா 2-3 தடவை பிடிக்கிறது ட்ரை பண்ணார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவருக்கு தடங்களாகிட்டே வந்துச்சு. 3ஆவது தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவரை பார்த்து, கைஃப இதா லபிஸ்த சிவாரை கிஸ்ரா, சுராக்கா உங்களுடைய 2 கைகளிலும் கிஸ்ராவினுடைய தங்கக்காப்புகள் அணிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. இந்த வார்த்தையை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு அவங்க தலைமறைவு குற்றவாளி, ஊரில் இருக்க முடியாமல் துரத்தப்படுறாங்க. துரத்தப்படக்கூடிய நேரத்தில் அவங்க வாயிலிருந்து வந்த பாசிட்டிவான வார்த்தைகளை பாருங்க. சுராக்கா உங்களுடைய 2 கைகளிலும் கிஸ்ராங்கிறது பாரசீக மன்னன், பாரசீக மன்னனுடைய தங்கக்காப்புகள் பூட்டப்படக்கூடிய நிலையை நீங்கள் சந்தித்தால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு இஸ்லாத்தை சொல்ல முடியாமல் ஊரை விட்டு நான் துரத்தப்படலாம். ஒரு காலம் வரும், இஸ்லாம் அரபு உலகத்தை தாண்டி மற்ற தேசங்களுக்கு போகும். எந்த அளவுக்குன்னா அங்குள்ள அதிகாரத்தை, ஆட்சியையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை எதற்கு பெறும்.
அந்த வகையில் பாரசீகம் வீழ்த்தப்படும். பாரசீகத்தின் சொத்துக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வரும், முஸ்லிம்களுடைய கையில் கிடைக்கும். அப்பொழுது கிஸ்ரா அணிந்திருந்த 2 தங்க காப்புகளை நீங்கள் கையில் போட்டிருப்பீங்க. யாராவது நினச்சி பார்க்க முடியுமா அந்த வார்த்தையை? யாராவது இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? கந்தக் போர் உங்களுக்கு தெரியும். கந்தக் போர் குறைஷிகள் உட்பட ரசூலுல்லாஹ் உள்ள எல்லா எதிரிகளும், பல இனம் பல்லின மக்கள் எதிரிகள் எல்லாம் 1-2 வந்து மதீனாவை துவம்சம் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, மதீனாவை சுற்றி அகழி தோண்டலாம்னு தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான சாப்பாடு அன்னைக்கு இல்லை. அகழி தோண்டும் போது அவங்களுக்கு சாப்பாடு இல்லை ஒழுங்கா. சஹாபாக்கள்லாம் தங்களுடைய வயிற்றில் கல்லை கட்டி இருந்தாங்க, தாங்க முடியல. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சாப்பாடுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தங்களுடைய வயிற்றை தூக்கி காட்டினாங்க, 2 கல் அங்கே இருந்துச்சு. அப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்தில் ஒரு பாறையை பெயர்ப்பதற்கு சஹாபாக்கள் முயற்சித்தார்கள். பல அடி விழுந்துருச்சு. அந்த பாறையை கொஞ்சம் கூட சிதைக்க முடியலை அவங்களால. ஒரு சின்ன கீறல் கூட அதில் விழலை. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அந்த பாறை எங்களால் உடைக்க முடியலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமட்டியை வாங்கினாங்க. வாங்கிக்கிட்டு பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த பாறையை அடித்தார்கள். லேசாக வீரல் விட்டுச்சு, கீரல் விழுந்துச்சு. அடுத்து உடனே என்ன செஞ்சாங்க, அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு, இதோ நான் இருக்கின்ற இந்த இடத்திலிருந்து இப்போது பார்க்கிறேன், சிரியாவினுடைய கோட்டைகள், செங்கோட்டைகள் எல்லாம் எனக்கு தென்படுகின்றன என்று சொன்னார். சிரியாவினுடைய கருவூலங்களினுடைய சாவி என் கையில் வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு அடி அடிச்சாங்க, இன்னும் கொஞ்சம் கீறல் விழுந்தது. பெருமாள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், பாரசீகத்தினுடைய கோட்டைகள், மதாயினுடைய கோட்டைகள் எல்லாம் நான் பார்க்கிறேன். மூணாவது இன்னொரு அடி அடித்தாங்க, செதஞ்சு போச்சு. அல்லாஹு அக்பர், யமனுடைய சன்னாவின் கோட்டையை இங்கிருந்து நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க. தோழர்கள் இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு ஒழுங்காக சாப்பாடு இல்லாத நேரத்தில் ஒரு கல்லை உடைக்கும் போது ஒரு பாசிட்டிவான வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருந்துச்சுங்கிறத முனாஃபிக்கள் சொல்கிறாங்க. இவர் என்னவோ பாரசீகத்தினுடைய கருவூலம் வரும்னு சொல்கிறாரு, யமனுடைய கருவூலம் வரும்னு சொல்கிறாரு, சிரியாவினுடைய ரோமானிய கருவூலம்லாம் வரும்னு சொல்கிறாரு. ஆனால் எங்களில் ஒருத்தர் இன்னைக்கு பாதுகாப்பாக கழிவறைக்கு கூட போக முடியவில்லைன்னு சொன்னார். யார் சொன்னால்? முனாஃபிக்குகள் சொன்னார்கள். ஏன்னா மதீனாவை நோக்கி அத்தனை எதிரிகள் வந்து விட்டார்கள். எதிரிகளுடைய கண் பார்வையில் அவங்க இருக்கும்போது நடந்த விஷயம் இது. அப்போ கடினமான சூழ்நிலைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது முடங்கி போய் உட்கார்ந்துடல. அடுத்தவர்களுடைய உற்சாகத்தை கெடுக்கவில்லை. அவர்கள் இன்னும் அதிகமாக உத்வேகம் பெறக்கூடிய அளவுக்கு, உற்சாகப்படுத்துகின்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களும் தன்னம்பிக்கையோடு அடுத்தவர்களுடைய தன்னம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். உலகத்தில் ரசூலுல்லாஹ் அனுபவித்த கஷ்டங்களை, துன்பங்களை யாரும் அனுபவிக்கல. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அளவுக்கு கடினமான நேரங்களிலும் பாசிட்டிவாக இருந்த ஒரு மனுஷனை யாருமே சொல்ல முடியாது. இதெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய பாடங்கள். இப்படிப்பட்ட பாடங்கள் இன்றைய சமகாலத்தில் நமக்கு தேவைப்படுகிறது. பல அழுத்தங்கள், பல நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு இப்படிப்பட்ட பண்பாடுகளும் இப்படிப்பட்ட பண்புகளும் தான் அத்தியாவசியம் என்பதை தயவு செய்து நாம் உணர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிபாடுகளில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.